நண்பர்களே, பற்ற வேலை முடிஞ்சுது. நம்ம கிச்சனுக்குள்ளே வீட்டில் போகலாம். பற்ற வேலை முடிஞ்சிடுச்சு. 5-6 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. இந்த கிச்சனுக்குள்ளே வரலாம். இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, இன்றைக்கி தயிரில் ஜூஸ் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா? தயிரில் ஜூஸ் போட முடியுமா? சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், முயற்சி செய்யுங்க. எல்லாருமே செய்யலாம், வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். தயிர்லேயே ஜூஸ் செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, தயிர் ஜூஸுக்கு ஒன்றும் இல்லைங்க, பால் தாங்க வேணும் முக்கியம். இந்த அப்படியே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. இந்த பால் பார்த்தீங்கன்னா எங்கே கிடச்சி தெரியுங்களா? இந்த பாலுக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே வெண்ணெயோடு இருக்குது. ஒரு 30-40-50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் பால் வியாபாரி கொண்டாந்து ஊற்றுறாரு. அந்த பால் தாங்க இவ்வளோ கெட்டியாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலை. அங்கே வாங்கின பால்னு இல்லை, இது நம்ம சாதாரண பால் பாக்கெட் தாங்க. ப்ளூ கலரில் வாங்கினது. 1/2 லிட்டர் 23 ரூபா விற்கிதுல, அதே பால் தான். அந்த பால் வாங்கி கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்து தான் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தயிரில் ஜூஸ் போடுறதை பற்றி பார்ப்போம். இது என்ன பண்ணலாம், தயிர் ஊற்றினோடனே இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். வைக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா சீக்கிரம் கூலிங் ஆகட்டும். இல்லாட்டி இதில் கூட வைக்கலாம். இதில் வச்சோம்னா சீக்கிரம் ஆகும். டோர் தனியாக வருது, டோர் லாக் கட் ஆகி போச்சு. இதுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் கூலிங் ஆகும். ஓகேவா? வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடிடலாம். கொஞ்சம் கூலிங் ஆகட்டும், அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜிலே வைக்கப்பட்ட தயிர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சூடாக இருக்குதா, கூலிங் ஆகிடுச்சா? சூடாக இருக்கா என்னன்னு பார்ப்போம். நல்லாவே கூலிங் ஆயிடுச்சு. ஜில்லுன்னு இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது, நல்லா ஐஸ் கட்டி மாதிரி. தயிர் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த தயிரை எடுத்து அது பார்த்தீங்கன்னா சில்வர் டம்ளரில் போடக்கூடாது, கண்ணாடி டம்ளரில் போட்டால் தான் அது அழகாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். வேறு டம்ளர்லாம் போட்டிங்கனாக்கா ருசி மாறி போயிடும். கண்ணாடி டம்ளரில் போடலாம், இல்லாட்டி ஒரு மண் பாத்திரம் இருந்ததுன்னா அதில் போடலாம். நல்ல கெட்டியான தயிராடுங்க போடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் போட போட ஆசையாக தான் இருக்குது. அதை நினச்சாவே இப்போயே நாக்கு ஊறுது. அடுத்தது சர்க்கரை. 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக எண்ணி போடணும். இல்லைன்னா அளவு மாறிடுச்சுன்னா சரி வராது. ஓகேவா? இன்னொன்று இருக்குது, மெயினான பொருள். ஒரு ஏலக்காய். இதுதான் அந்த பொருள். ஒரே ஒரு ஏலக்காய் எடுங்க, ரொம்ப எடுத்துக்காதீங்க. எடுத்து அப்படியே போடக்கூடாது. நசுக்கு போதும். அப்போ தான் அந்த ரசம்லாம் வெளியே வரும். இதை எடுத்து இப்போ கொண்டு போய் போடுங்க. அதில் அவ்வளோதான். போட்டு ஏற்கனவே ஸ்பூன் இருக்க மாட்டேது, இல்லை போட்டு நல்லா கிண்டுங்க. இதை மிக்சிலையும் போடலாம். மிக்சியில் போட்டால் ஜாரில் பாதி ஊற்றிக்கிட்டு அதை வலிச்சிக்கிட்டு பிரச்சனையாக இருக்கும். அப்படியே கண்ணாடி டம்ளரில் ஊற்றி அப்படியே கலக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெய்ய காலத்துக்கு அதுக்கும் அதெல்லாம் அந்த டேஸ்ட்டு நீங்கள் விடவே மாட்டீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.